தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன். இயேசு கிறிஸ்துவின் அன்புமிக்க சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் அன்புன வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நற்செய்தி பாகமானது லூக்கா நற்செய்தி 1ஆம் அதிகாரம் 57 முதல் 66 மற்றும் 80. குறிப்பாக 66வது வாக்கியம். கேள்விப்பட்டவர்கள் யாவரும் இச்செய்தியை தங்கள் உள்ளங்களில் இருத்தி இக்குழந்தை எப்படிப்பட்டதாக இருக்குமோ என்று சொல்லிக் கொண்டார்கள். ஏனெனில் அக்குழந்தை ஆண்டவருடைய கைவன்மையை பெற்றிருந்தது. குழந்தை எவ்வாறு தெய்வத்துடைய கைவன்மையை பெற்றிருந்ததோ அதே போல் இதோ நம்முடைய குழந்தைகளும் பெற்றோர்கள் தம்பதிகள் நீங்கள் பெற்றிருக்கிற ஓரோ குழந்தையும் தெய்வத்துடைய கைவன்மை அது பெற்றிருக்கிறது. எவ்வாறு திருமுழுக்கு வழியாகவே இது சொந்தமாக்கி வருகிறது. பிறகு அந்த இறை அனுபவத்தை பெற்ற அந்த குழந்தையானது அந்த அனுபவத்திலே நிலைத்திருக்க வேண்டியது அதோடைய கடமை. அப்போ அதுக்கு உதவி செய்ய வேண்டியது யார்? அவருடைய பெற்றோர்களும் ஞான பெற்றோர்களும். அதன் சிறுவர்கள் அந்த ஞானஸ்தானம் சடங்கில் பங்கேற்ற எல்லா மக்களும் சாட்சியாக இருக்கிற ஓரோ மகனும் மகளும். ஆனால் அந்த குழந்தை வளர்ந்து வருகிற சமயத்தில் அது பாவத்தின் குழந்தையாகவும் அது பல ரவுடித்தனம் செய்து கொண்டும் திருச்சபைக்கு எதிராகவும் சமுதாயத்துக்கு எதிராகவும் குடும்பத்திற்கு எதிராக போகுது என்றால் இதோ அங்கே பொறுப்பேற்றுக்கொண்ட அந்த பெற்றோர்களையும் தெய்வம் பிடிப்பார். அதே மாதிரி ஞான பெற்றோர்களும் தெய்வம் பிடிப்பார். சடங்கில் பங்கெடுத்த சாட்சிகளாக இருந்த உன்னையும் என்னையும் தெய்வம் அங்கே பிடிப்பார். நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். இது ஒரு குழந்தை தெய்வத்துடைய கைவன்மை பெற்ற அந்த குழந்தை அந்த அதிலே வளர்ந்து வர வேண்டும் என்றால் ஓரோ மகனும் மகளும் அதை உதவி செய்ய வேண்டும். அது குழந்தையுடைய பொறுப்பு மட்டுமல்ல, சமுதாயத்துடைய பொறுப்பாக மாறுகிறது. அப்போ நீங்களும் நானும் நம்மிடத்தில் நம் அருகில் இருக்கின்ற பிள்ளைகள் நம் அருகில் இருக்கிற மனிதர்கள் அவருடைய வாழ்க்கையில் நன்மைகள் செய்வதற்காக அவர்கள் நன்மை செய்து வாழ்வதற்காக நம்மளால் உதவிகள் செய்ய வேண்டும். அவருடைய விசுவாசத்துக்கள் எந்த பங்கம் வராமல் அவருடைய விசுவாசத்துக்கு நாம் துணை இருந்து கொண்டு அவர்களை விசுவாசத்தை வளர்த்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. சிந்திப்போம், அதுக்கேற்றபடி செயல்படுவோம். அம்மா மாதாவே, விசேஷமாக எங்களுக்காக பரிந்து பேசும். ஆமேன். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமேன்.